தமிழ்நாட்டில் காலியாக உள்ள 6 மாநிலங்களவை பதவியிடங்களுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்திருக்கிறது. விவரங்களுடன் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். விவரம் என்ன? போட்டியின்றி தேர்வாகிறார்களா? யாரும் கூடுதலாக வேட்புமனு தாக்கல் செய்யல. வேட்புமனு தாக்கல் நிறைவடைஞ்சிருக்கு. அடுத்தது என்ன? தமிழ்நாட்டில் மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று பகல் 3 மணியோடு நிறைவு பெற்றிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் காலியாக இருக்கக்கூடிய ஆறு மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 2ஆம் தேதி தொடங்கியது. அதாவது கடந்த 2019ஆம் ஆண்டு தமிழ்நாட்டிலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்வான வைகோ, வில்சன், சண்முகம், முகமது அப்துல்லா, அன்புமணி ராமதாஸ் மற்றும் சந்திரசேகரன் ஆகியோரது பதவிக்காலம் ஜூலை 24ஆம் தேதியோடு நிறைவு பெறுகிறது. இதையடுத்து இந்த 6 இடங்களுக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில வேட்புமனு தாக்கலுக்காக தமிழக சட்டப்பேரவை செயலகத்துடைய கூடுதல் செயலாளர் சுப்பிரமணியன் தேர்தல் நடத்தும் அதிகாரியாக நியமிக்கப்பட்டார். குறிப்பாக திமுக சார்பில் மக்கள் நீதி மையத்துடைய தலைவர் கமலஹாசன், வழக்கறிஞர் வில்சன், கவிஞர் சல்மா, சேலம் கிழக்கு திமுக மாவட்ட செயலாளர் சிவலிங்கம் ஆகியோர் வேட்புமனு தாக்கல் செய்தாங்க. அதே போல அதிமுக சார்பில் தனபால், IAS இன்பதுரை ஆகியோரும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு வேட்புமனு தாக்கல் செய்திருந்தாங்க. குறிப்பாக இந்த வேட்புமனு தாக்கல் என்பது கடந்த ஜூன் 2ஆம் தேதி தொடங்கிய நிலையில ஜூன் 2ஆம் தேதி அன்று பத்மராஜன் உள்ளிட்ட 2 சுயேட்சைகள் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தாங்க. அதற்கு பிறகு கடந்த 6ஆம் தேதி திமுக மற்றும் அதிமுக வேட்பாளர்கள் தங்களுடைய வேட்புமனு தாக்கல் செய்த நிலையில தற்போது 3 மணியோடு இந்த வேட்புமனு தாக்கல் அவகாசம் என்பது நிறைவு பெற்றிருக்கிறது. தற்போது வரை இந்த 6 பதவியிடங்களுக்கு 17 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இதுல திமுகவுடைய வேட்பாளர்கள் 4 பேரும், அதாவது கமலஹாசன், SR சிவலிங்கம், அதே போல வில்சன், சல்மா ஆகிய 4 2 வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கிறாங்க. அதாவது அவர்கள் பேரில் 2 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்திருக்கிறாங்க. அவர்கள் நீங்களாக மொத்தம் 7 சுயேட்சைகளும் தாக்கல் செய்திருக்கிறாங்க. அந்த கணக்கின்படி மொத்தம் 13 வேட்பாளர்கள் தங்களுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறாங்க. நாளைய தினம் இந்த தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை காலை 11 மணியிலிருந்து தொடங்க இருக்கிறது. வேட்புமனுவை பொறுத்தவரை ஒரு வேட்பாளர்களுக்கு 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்மொழிவு கடிதம் அளித்திருக்க வேண்டும். அந்த அடிப்படையில சுயேட்சை வேட்பாளர்களுக்கு முன்மொழிவு கடிதம் இல்லை என்றால் அவருடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்படும். அந்த அடிப்படையில 7 சுயேட்சை வேட்பாளர்களுடைய வேட்புமனுக்கள் நாளைய தினம் பரிசீலனையில நிராகரிக்கப்படும். அதற்கு பிறகு 12ஆம் தேதி பிற்பகல் 3 மணி வரை வேட்பாளர்கள் தங்களுடைய வேட்புமனுக்களை திரும்ப பெற கால அவகாசம் உண்டு. அந்த அடிப்படையில் கூடுதலாக தாக்கல் செய்திருக்கக்கூடிய மனுக்களை திரும்ப பெற்றதற்கு பிறகு இறுதி வேட்பாளர் பட்டியல் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும். அதாவது சட்டப்பேரவை செயலகத்தால் தேர்தல் நடத்தும் அதிகாரியாக இருக்கக்கூடிய சுப்பிரமணியம் அதிகாரப்பூர்வமாக 12ஆம் தேதி 1 மணி அளவுல எத்தனை எஞ்சிருக்கக்கூடிய வேட்பாளர்கள் யாருன்னு அறிவிக்கப்படுவாங்க. எனவே 6 பேர் மட்டும்தான் இருக்கக்கூடிய நிலையில தேர்தல் நடைபெறாமலே ஜூன் 19ஆம் தேதி தேர்தல் அறிவிக்கப்பட்டாலும் தேர்தல் நடைபெறாமலே இந்த 6 பேரும் போட்டியின்றி தேர்வாருக்கான அந்த அறிவிப்பை வெளியிடுவாங்க. அதுக்கு பிறகு அந்த 6 வேட்பாளர்களும் தங்களுடைய தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான சான்றிதழ்களை தலைமைச் செயலகத்துல, சட்டப்பேரவை செயலகத்துல, குறிப்பாக தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் அந்த சான்றிதழ்களை பெற்றுக்கொண்டு ஜூலை மாதம் 25ஆம் தேதி அவர்கள் மாநிலங்களவை உறுப்பினராக பதவி ஏற்றுக்கொள்வார். தேவப்பிரியன். உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி அபினேஷ்.